வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கூடைக்கு கைப்பிடி போட போகிறோம். இந்த கூடை எப்படி போடுறது, எவ்வளோ மெஷர்மெண்ட்டு என்னங்கிறத இதை ஃபுல் வீடியோவாக இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு இப்போ கைப்பிடி போடுறதுக்கு ஒயர் எடுத்திருக்கேன் நான். இதுக்கு முறுக்கு கைப்பிடி போட போகிறோம். முறுக்கு கைப்பிடி, அப்புறம் அதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க தென்னை மர கைப்பிடி சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், கோபுரமாக வரும். அதுக்கு நமக்கு கைப்பிடி எவ்வளோ உயரம் வேணுங்கிறத நம்ம முதல்ல ஒயர் வச்சு அளந்து பார்த்துக்கலாம். ஒயர் எடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு நாட்டிலேருந்து இந்த நாட்டு வரைக்கும் போட போகிறோம். இப்படி வச்சு பார்த்தோம்னா நமக்கு எந்த உயரம் வேணுமோ அந்த உயரம் வரைக்கும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒருவரத்துக்கு இந்த உள்ள சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டு ஒயர் வெட்டி எடுத்துக்கணும். அந்த மாதிரி நான் அளந்தது. இப்படி அளந்ததில் அளந்து 2 ஒயராக மடக்கி உள்ளோட்டு எடுக்கணுங்கிறதுக்காக 2 ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒயர் 3 அடி அளவுக்கு இருக்கும். 3 அடி அளவுக்கு எடுத்து 2ஆக மடித்து வச்சுருக்கேன். பாருங்க, 2ஆக மடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மடித்து வச்சது நம்ம இதை சொல்லிக்கலாம். அந்த கைப்பிடி எப்படி வரும்னா, இப்படி ஆல்ரெடி ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் பாருங்க. இப்படி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சிங்கிள் கலரில் போட்டிருக்கேன். இதை டபுள் கலர்லேயும் போடலாம். இது இந்த அளவுக்கு தான் நான் ஒயர் வெட்டி எடுத்திருக்கேன். பாருங்கள், இதுலேயே அளந்துக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்து 2ஆக மடிச்சிருக்கேன். 2ஆக மடித்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ இதில் இந்த பக்கம் மடித்து எடுத்துக்கலாம், சொருகிக்கலாம். எந்த அளவில் போட்டிருக்கேன்னா, இந்த கார்னர் பூவில் இந்த ஒயிட் இருக்கிறதுனால ஆக்சுவலாக எண்ணி போட்டுக்கணும். இது நம்ம இந்த ஹார்ட்டின் ஷேப் இருக்கிறதுனால இப்படி இந்த கார்னர் பூவில் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, இந்த கார்னர் இது மொதல் பூக்கு போட்டிருக்கேன். கார்னர் பூவில் முதல் பூவில் போட்டிருக்கேன் இந்த பக்கம். அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். இந்த இதில் 2 ஒயரையும் உள்ளே விட்டு இந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஒயர் திரும்பிடாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு எடுத்துட்டா போதும். பாதி அளவுக்கு எடுத்துட்டா போதும். இந்த ஒயரையும் அந்த ஒயரையும் செக் பண்ணிக்கிறேன். சரியா இருக்கு, கரெக்டாக எடுத்தாச்சு. இப்போ கூடை நம்ம யூஸ்வலாக உருட்டு கைப்பிடி போடும்போது கூடையோட வாய்ப்பகுதி நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த கைப்பிடிக்கு இப்படி திருப்பி வச்சு இப்படி இது கிட்டத்தட்ட வீட் நாட்டு மாதிரி இருக்கும். கோதுமை முடிச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு போடுறதுக்கு மேலே நான் அப்படியே ரன்னிங் ஒயராக ஒரு கட்டிலேருந்து எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயர் தான். இதுக்கு அளவு எடுத்து கட் பண்ணுங்கிறதெல்லாம் இல்லை. இந்த ஒயரை இப்போ இப்படி உள்ளே இருந்து கொடுத்துக்கலாம். இந்த இப்படி மேலேருந்துங்க பாருங்கள், இப்படி சுற்றி எடுத்துக்கிறேன். இது 4 ஒயர் இருக்குது. இப்படி விட்டு ரைட் சைடு விட்டு லெஃப்ட் சைடில் மேலே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டேன். இது ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு அளவுக்கு இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு இந்த 4 ஒயரோட 5 ஒயர் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 2 ஒயர் இருக்குது, நமக்கு ஒரு பக்கம் 3 ஒயர் இருக்குது. 3ஐயும் இப்படி தனித்தனியாக அப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லைங்களா, இந்த ரைட் சைடு இருக்கிற ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு போய்க்கணும். லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்டில் அப்படி லூப் பிடிக்கணும். மல்லி மொட்டுக்கெல்லாம் லூப் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரா சைடு லெஃப்ட் சைடும் சைனாக இருக்கிற சைடு ரைட் சைடு இருக்கிற மாதிரி இப்படி லூப் பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த 3 ஒயர் இருக்கு இல்லையா, இது இந்த லூப்பில் விட்டு மேலே எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை டைட் பண்ணிடுறோம். நல்லா நெருக்கமாக இப்படி வச்சுட்டு டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த ரா சைடு இப்படி மேலே வர மாதிரி, ரா சைடு இருக்கும், இப்படி சைனிங் சைடு மேலே வர மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு இப்போ நார்மல் நாட்டுக்கு போடுற மாதிரி இப்படி லூப் பிடிக்கிறோம். இப்படி லூப் பிடிக்கிறோம். லூப் பிடிச்சிட்டு இந்த பக்கம் இருக்கிற இந்த 2 ஒயரை இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு இப்படி டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை இப்படி லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும். லெஃப்ட் சைடு கொண்டு வந்து இப்படி லெஃப்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்டில் இப்படி ரா சைடு லெஃப்டாக வர மாதிரி லூப் பிடிச்சி எடுத்துக்கணும். லூப் பிடிச்சிட்டு இந்த பக்கம் 3 ஒயர் இருக்கும் இல்லையா, அந்த 3 ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்படி நல்லா டைட்டாக எடுத்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் லூப் பிடிக்கும். லூப் பிடிச்சி இந்த 2 ஒயர் எடுக்கிறோம். இது இப்படியே நம்ம போட இந்த ரன்னிங் ஒயருக்கு ஒரு அரை அடிக்காட்டு அந்த பக்கம் விட்டுருக்கோம் இல்லையா, அது அப்படியே இதுக்குள்ளே போயிடும்.
அதனால் நம்ம அதுக்கு பிரிஞ்சு வந்துருமோன்னு பயப்பட வேண்டியதில்லை. இந்த ரா சைடு உள்ளே போகிற மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு லூப் பிடிக்கணும். இந்த 3 ஒயர் இருக்கும், இந்த 3 ஒயர் எடுத்துடுறோம். எடுத்துட்டு இந்த பக்கம் நார்மல் நாட்டுக்கு போடுற மாதிரி ரன்னிங் ஒயரில் நார்மல் பாக்ஸ் நாட்டுக்கு லூப் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி லூப் பிடிச்சிக்கணும். லூப் பிடிச்சிட்டு இந்த ரா சைடு இப்படி மேலே வர மாதிரி வச்சுட்டு இந்த இதை இப்படியே கமுத்தி இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி லூப் பிடிக்கணும். பாருங்கள், இவ்வளோ தூரத்துக்கு போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு அளவுக்கு பாருங்கள். இப்படி கோபுரமாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது கையையும் அறுக்காது, பிடிக்கிறதுக்கு போடுறதும் ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம உள்ளே கொடுத்தோம்ல அந்த 6 அடி ஒயர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு முடியுது. இந்த இடத்துக்கு முடிஞ்சிருச்சு. இந்த மீதி இவ்வளோ ஒயர் இருக்குது. நம்ம வந்து இதே மாதிரி தான் மாற்றி திருப்பி போட போகிறோம். இப்படி ரா சைடு இந்த பக்கம் வச்சுட்டு இப்படி அப்படி நீங்கள் போட்டுட்டீங்க, ஏதோ ஒரு இடத்துல இதே மாதிரி ஃபினிஷிங் வராமல் ஏதோ ஒரு இடத்துல தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, எப்படி பிரிக்கிறது அப்படின்னு ரன்னிங் ஒயராக இருக்கே நம்ம கட் பண்ணலையே எப்படி பிரிக்கிறதுங்கிறது எல்லாம் கூட பயம் வேண்டியதில்லை. இந்த லூப்பை வந்து இப்படி நான் இது வரைக்கும் சரியாக தான் போட்டுட்டு வந்திருக்கேன். சப்போஸ் எங்கன்னா தப்பாயிடுச்சுன்னா எப்படி பிரிக்கிறதுங்கிறது சொல்லுவேன். இந்த ரன்னிங் ஒயர் லூப் இப்படி லூஸ் பண்ணிவிட்டு இது இப்படி வெளியில் இழுத்தோம்னா நமக்கு ரன்னிங் ஒயர் ரிலீஸ் ஆகிடும். நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் பிரிச்சுட்டு நம்ம மறுபடியும் சரியாக போட்டுக்கலாம். ரா சைடு வந்து இப்படி இருக்கணும். இருந்துட்டு இதை இப்படி எடுத்து லெஃப்ட் சைடு லூப் இப்படியே தான் முழுக்க போடணும். இது மறுபடியும் இந்த பக்கம் ரா சைடு உள்ள வச்சு இப்படி திருப்பிக்கிறோம். லூப் இப்படி பிடிச்சிக்கிறோம். இது போதும். சப்போஸ் எங்கன்னா தப்பாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரன்னிங் ஒயரை லூஸ் பண்ணி இந்த உள்ளே கொடுத்துருக்கிற ஒயரை வெளியில் இழுத்தோம்னா நமக்கு அந்த நாட் வந்து கழண்டுரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி தான் போட போகிறேன். இந்த கைப்பிடி நீளத்துக்கு போட்டுட்டு நம்ம மறுபடியும் இது உள்ளே சொருகும் போது எப்படி சொருகிறதுங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கைப்பிடி வந்து வேணுங்கிற அளவு போட்டுட்டேன். போட்டுட்டு இப்போ நம்ம சொருகிறதுக்கு போகலாம். இந்த 3வது ஒயர் வந்து இந்த முடிச்சு வந்து நாட் மாதிரியே போடுறதுனால இங்கே பாருங்க, இது வந்து ஒரு நாட் மாதிரியே போடுறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இதுக்கு எதுவும் முடிச்சு போட்டு இது சேஃப்டி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி 3 ஒயர் ஒன்றா வச்சோமோ அந்த மாதிரி 3 ஒயர் ஒன்றா வச்சுக்கிட்டு இந்த ஒயர் 2 பக்கம் இந்த ஒயரை வச்சுக்கலாம். நம்ம இந்த இடத்துக்கு போட்டிருக்கோம், இந்த நேருக்கு இங்கே கொண்டாந்து முடிச்சிடலாம். இப்படி 2 பக்கமும் ஒயரை உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஒயரை நம்ம உள்ளே இழுத்தாச்சு. உள்ளே இழுத்துட்டு இப்போ இது ஒரு நாட் போட்டுக்கலாம். அந்த இடத்துக்கு 3 ஒயர் ஒரு பக்கம், 2 ஒயர் ஒரு பக்கம் இருக்குது. வச்சுட்டு இப்படியே நாட் போட்டுட்டு இதை ஒரு கையில் இப்படியே அழுத்தி பிடிச்சிக்கலாம். அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த ஒயரை அப்படியே உள்ளே சொருகி விட்டுடலாம். நமக்கு எந்த பக்கம் வாகா இருக்கோ அந்த பக்கம். நான் 5 ஒயரையும் முதல்ல சொருகி விட்டுடுறேன் ஒரு பூவில். அப்போ தான் நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக இப்போ இந்த 2 ஒயரையும் ஒரே நாட்டுக்குள்ளே தான் சொருகிறேன். இது சொருகிட்டு அதுக்கப்புறமா நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பூலையே 2 ஒயரையும் சொருகிறது சிரமமாக இருக்கும். இந்த ஒயர் இப்படி நீட்டமாகவும் இந்த ஒயர் இப்படி ஹரிசாண்டலாகவும் கொண்டு போயிடுறேன். இதில் வந்து 3 ஒயர் இருக்குது. 3 ஒயரையும் நம்ம தனித்தனியாக சொருகி விட்டுக்கலாம். இந்த வரிசையில் ஒரு ஒயர் சொருகிறேன். அதுக்கு அடுத்தது இந்த வரிசையில் ஒரு ஒயர் சொருகிறேன். அடுத்தது வந்து இதுலேயே சொருகிக்கிறேன். இந்த ஹரிசாண்டலாக சொருகிக்கிறேன். அது இப்படி தான் சொருகணும்னு எதுவும் இல்லை. வந்து ஆக்வர்டாக தெரியாமல் நமக்கு ஒயர் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் சொருகி விட்டுக்கலாம். இப்போ 5 ஒயரையும் சொருகி விட்டுட்டேன். இதை வந்து ஒரு 5 பூ 6 பூ அளவுக்கு சொருகிட்டு மீதியாக இருக்கிற ஒயரை கட் பண்ணிடலாம். இதை நான் மறுபடியும் சொருகிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இப்படி வருது இல்லையா, இது வராமல் இருக்க நம்ம கட்டு போடணும். இங்கே இதை கட்டு போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு 3/4 அடியில் 2 ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு இதில் சொருகிக்கிறேன். நான் சொல்லிட்டு ஒரு சுற்று வந்து இதுவும் அப்படி தான். எந்த வேலை செஞ்சாலும் அது ஆக்வர்டாக தெரியாமல்
செஞ்சோம்னாவே நல்லாயிருக்கும். இதை வந்து இது இந்த பக்கம் ஹரிசாண்டலாக போகிற போக்கில் அப்படியே நம்ம சொருகி விட்டுடலாம். இது ஒரு 3 பூ 4 பூ அளவுக்கு சொருகுனா போதுமானது. இந்த ஒயரையும் அதே மாதிரி இந்த பக்கம் சொருகிக்கலாம். இந்த ஒயரெல்லாம் 3 பூக்கு சொருகி விட்டுட்டு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. இது ஈவனாக இருக்குது பாருங்கள். கோபுரமாக ரொம்ப அழகாக இருக்குது. இது போக நான் அந்த ஹார்ட்டின் கொடிக்கு இன்னொரு அழகுபடுத்துறதுக்காக ஒரு சின்ன லிட்டில் ஹார்ட் மாதிரி செஞ்சு இங்கே ஃபிட் பண்ணியிருக்கேன். இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இங்கே ஒரு பெரிய ஹார்ட்டு, அது கூட ஒரு சின்னதாக ஒரு லிட்டில் ஹார்ட்டு வச்சுருக்கேன். கூட ரொம்ப அழகாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கோடிங்க உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணி கேட்டாலும் ஓகே தான். எந்த மாதிரி கூட எத்தனை வேணும்னாலும் நாங்கள் போட்டு தரக்கு ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.